ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மலைவேம்பு. இது வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. கூகுளில் அதிகமாக சர்ச் பண்ணுறதில்ல. மலைவேம்பும் ஒன்று. மலைவேம்புங்கிறது இப்படி தான் இருக்கும். இதோட இமேஜ் பாருங்கள். கருவேப்பிலை இலை போன்று இருக்குது. இந்த காய் இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து மலைவேம்புன்னு கண்டுபிடிக்க முடியுது. அந்தளவு வந்து கருவேப்பிலையை பார்த்த மாதிரியே இருக்குது. இது பாருங்கள், இது வந்து சாதாரணமாக எல்லா பொது இடங்களையும் இருக்கக்கூடிய வேப்ப மரம். இதுதான் வந்து மலைவேம்பு. இதில் வந்து மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம எவ்வளோ மருத்துவ குணங்கள் அதிகமாக இருந்தாலும் நம்ம மருத்துவரோட அறிவுரைப்படி தான் நம்ம வந்து மருந்துக்களை வந்து சாப்பிடணும். உங்களுக்கு மலைவேம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த மருந்துக்களை சாப்பிடணுன்னா நீங்கள் மருத்துவரோட அறிவுரைப்படி இதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. இதே மலைவேம்பு. நிலவேம்புன்னு ஒன்று இருக்குது, அது வேறு. வேம்புக்களே நிறைய வகைகள் இருக்குது. சாதாரண வேப்ப மரம் இருக்குது, மலைவேம்பு இருக்குது, நிலவேம்பு இருக்குது. இப்படி பல வகைகளில் வந்து வேப்ப மரம் நிறைய பேர் இருக்குது. இதுதான் வந்து மலைவேம்பு. இந்த பழத்தை வச்சு தான் நம்ம வந்து கண்டே பிடிக்க முடியும். அந்தளவு இதோட இலைகள் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலை இருக்குல்ல, அந்த இலைகள் போன்று இருக்கும். இதை பார்த்தா கருவேப்பிலையை பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து மலைவேம்பு. பெண்களுக்கு வந்து அதிகமாக சத்து கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுபடி இந்த மருந்துகளை சாப்பிட்டுக்கலாம். இதுதான் மலைவேம்போட இமேஜ், பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சாதாரண வேப்ப மரத்தை தான் மலைவேம்புன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இப்படி தான் இருக்கும் மலைவேம்பு. இந்த பழம் இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான் மக்களே. நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் அதுக்கப்புறம் போடக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ மக்களே.